அமித்ஷாட்ட சொல்லி அமைச்சாலும் தேர்தல் முடிவு பிறகு நம்ம கூட்டணி பத்தி பேசலாம். போஸ்ட் போல் அலையன்ஸ், நாட் ப்ரீ போல் அலையன்ஸ், போஸ்ட் போல் அலையன்ஸ். கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் வராது என்ற முடிவுக்கு வந்த விஜய் எப்படியாவது மக்களிடம் கொண்டு சேர்க்கலாம் என்ற முறையில் ரிலீஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியாதுங்க யாரோ ரிலீஸ் பண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் கருத்து. என்ன ஒரு அன்பார்ச்சுனேட் ஆகி போச்சுன்னா, தமிழ்நாடு இஸ் நாட் இன் த ரேடார் ஆஃப் போத் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி. எங்க அம்மாட்ட தானே கூட்டணி போட்டீங்க, எங்க அம்மா தேர்தல் கூப்பிடுங்க, நான் எதுக்கு வரணும்? அண்ணாமலையிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டான். என்ன உங்க ஆதரவாளர்கள்லாம் பாஜக வறுத்தெடுக்கிறாங்களே, உங்களோட ரசிகர் பட்டாளம். அண்ணாமலை சொன்னாரா, வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே, நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து மேலும் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இன்று நாம் திரு பிரகாஷ் சுவாமி அவர்களை மீண்டும் சந்திக்க போகிறோம். ஒரு சுவாரஸ்யமான அரசியல் விவாதம். வாங்க அவரை மீட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம், நன்றி சார். தேர்தல் ஆணையம் தமிழகத்தோட தலைமைச் செயலரையோ டிஜிபியோ இந்த தேர்தல் சமயத்துல மாற்றிருக்கு. இதோட பின்னணி என்ன சார்? இது வழக்கமான நடைமுறை தான். இது ஒரு கட்சியோட ஆட்சி அரசாங்கம் இருந்தா கூட தேர்தல் நாள் அறிவித்த பிறகு அந்த அரசாங்கம் காபந்து அரசாங்கமா மாறிவிடும். எந்த முடிவில் எடுக்க முடியாது. அதிகாரிகள் அவங்க யாருக்கும் அடிபணிஞ்சு போக முடியாது. அதிகாரிகள் 4.5 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் ஒரு ஆளுங்கட்சியோட பயணித்தார்கள் என்றால் அந்த அதிகாரிகளை மாற்றினால்தான் நேர்மையான வழியில் ஒரு தேர்தல் நடத்த முடியும் என்பது தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடு, அவங்களுடைய கொள்கை. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. அது தனியா பேசலாம். எப்படி ஒரு கலாட்டா ஒரு சுப்ரீம் கோர்ட்டே தலையிட்டு சீஃப் செக்ரட்டரி வரவழைச்சு பண்ணாருன்றது போயிட்டு இருக்கு. மற்ற மாநிலங்கள் சில இது தேர்தல் ஆணையம் பண்றதை தவிர மத்திய அரசாங்கம் பண்றது இல்லை. சோ தமிழகத்திலும் தேர்தல் அறிவித்த பிறகு ஒண்ணுமே நடக்கல. டிஜிபியை மாத்துவாங்க, சீஃப் செக்ரட்டரியை மாத்துவாங்க, உமாசங்கர் மாத்துவாங்க, சென்னை மாநகர ஆணையரை மாத்துவாங்க, ஒண்ணுமே நடக்கல. தமாக விஜய் தேர்தல் கமிஷனுக்கு புகார் அளிச்சார். இது இடையில மம்தா பானர்ஜி கொண்டு கலப்பி போட்டான். திமுகவும் பாஜகவும் ஒரே கருத்துடைய கட்சிகள், ரெண்டுக்கும் ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு கலத்தி போட்டு விட்டான். இது ஒரு வேடிக்கை போச்சு. சோ தமாகவின் புகார் அபிஷியலாக அர்ச்சனா பட்நாயக்கிடம் தமிழக தேர்தல் அதிகாரியிடம் கொடுக்கப்பட்டது. அவங்களும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான், இந்த கவர்மெண்ட் கீழே பணிபுரிந்திருக்காங்க. அதெல்லாம் அவங்களோட நேர்மையை சந்தி காட்டி கூட அதிகாரிகள் இன்னைக்குமே அரசாங்க பயிற்சிக்க மாட்டாங்க. இப்ப தேர்தல் ஆணையர் என்பது வேறு, அது மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிறவர். அந்த தேர்தல் ஆணையருக்கு உள்ள பலத்தையும் அதிகாரத்தையும் வெளியே கொண்டு டிஎன் சேஷன் அவர்கள் தான். அவர் தான் தேர்தல் ஆணையம்னா எப்படி நடக்கணும். லவுட் ஸ்பீக்கர் 10 மணிக்கு முன்னெல்லாம் 1 மணி நைட் 2 மணி எல்லாம் டேப் போகும். சேஷன் நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. அதனால அவர் மறைந்த பிறகும் அவர் புகழ் இருக்கிறது காரணம் அவர் கொண்டு வந்த ரீஃபார்ம்ஸ். நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப என்ன நடக்கிறதுன்னா, அண்ணாமலை டெல்லி கூப்பிட்டாங்க. அண்ணாமலை இப்ப என்ன தேர்தலை பத்தி என்ன பண்ணலாம் கேட்டது. அண்ணாமலை சொன்னாரா, நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கிறதா தெரியல. தமிழ்நாட்டு மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. மம்தா பானர்ஜிக்கு ஒரு சட்டம், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு சட்டம், மணிஷ் சிசோடியாவுக்கு ஒரு சட்டம், ஆந்திரால கவிதாவுக்கு ஒரு சட்டம், இங்க கே நேரு ஸ்டாலினுக்கு எல்லாருக்கும் ஒரு சட்டம். இது நியாயமா இல்லை அப்படின்னு நிதின் நம்பி, அவர் இந்த வாட்டி அமித்ஷாவையோ மோடியோ பார்க்கல, நிதின் நம்பி மட்டும் பார்த்திருக்காரு. நிதின் நம்பி சொன்ன என்ன பண்ணணும்னு கேட்டாலும், என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கன்னு. உடனடியாக அவர் அதுக்கு முன்பே சந்தீப் ராய் ராத்தோர் அவரை டிஜிபியா போட்டாங்க. இப்ப என்ன பண்ணாங்க, சந்தீப் ராய் ராத்தோர், சீமா அகர்வால்லாம் பிரையாரிட்டியில சீனியாரிட்டியில முக்கியவர்கள். டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை பின்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கில வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியா போட்டாங்க. இது
யூபிஎஸ்சிக்கு எதிரானதுன்னு மத்திய அரசாங்கம் தெரிஞ்சு கூட கிஷோர் கே சாமி வழக்கு போட்டு கூட ஒன்னும் நடக்கல. போயிட்டு 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 வந்தது. தேர்தலே முடிஞ்சிட்டு போல இருந்தது. வெங்கட்ராமன் தலைமையில பொறுப்பு டிஜிபியா இருந்தது. திடீர்னு தேர்தல் ஆணையம் மூச்சுக்குச்சு. தமிழ்நாட்டுல தேர்தல் வருதா, அப்பா என்னப்பா டிஜிபியை மாத்து, இவங்களே யாரோ சொன்னாங்களாம் சந்தீப் திமுக காரர்னு. அப்புறம் செக் பண்ணதுல அவர் திமுகவால் பாதிக்கப்பட்டவருங்க. அவருக்கு டிஜிபி கொடுத்திருந்தாருன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட்டு. அவர் மேல இல்லாத புகார்லாம் சொல்லி அவரை அவர் வாழ்க்கையை கெடுத்து அவர் கேரியரை கெடுத்து விட்டாங்க. சீமா அகர்வால் மத்திய அரசு பணிக்கு போயிட்டாங்க. வேணவே வேணாம், உங்க வம்பே வேணாம், இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள் அங்க இருக்கிறது போயிட்டாங்க. சந்தீப் ராத்தோட் நேர்மை மிக்க அதிகாரி, திமுக ஆதரவாளர், திமுக சொம்பு கிடையாது அப்படின்னு டகால் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் வந்தவனே போட்ட முதல் ஆர்டர் ஆச்சரியமான ஆர்டர். எந்த ஒரு அதிகாரியும் அவருக்கு மேல அதிகாரி சொல்றதை தவிர வேற எந்த உத்தரவையும் நிலைப்படுத்தக்கூடாது. என்ன காரணம்னா அமைச்சர், மந்திரி, எம்எல்ஏ, மாவட்டம், சொட்டம் எல்லாம் போன் பண்ணி அது பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, அது பண்ணு. அவர் ரொம்ப கிளவர் அதிகாரி. பிஹெச்டி வாங்கின போலீஸ் அதிகாரிகள், டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்களை வெறும் சிலர்களை விரல் விட்டார் கூட முடிவு. உடனே போட்டார், ஆர்டர் போட்டார், இன்டைரக்டா போட்டார். எந்த ஒரு உத்தரவும் தேர்தல் முடிவு வரைக்கும் அவங்க மேலதிகாரிகள் சொல்ற உத்தரவை தான் நிறைவேற்றணும். அதுக்கு மேலதான் பண்ணிக்கணும், தொலைச்சிருவேன் ஆர்டர் போட்டார். சரி, அப்புறம் அண்ணாமலை டெல்லிக்கு போயிட்டு வந்தார். டெல்லிக்கு போயிட்டு வந்து முருகானந்த் சிறந்த அதிகாரி, அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 4-3 ஆண்டு காலம் அவர் முதலமைச்சரின் செயலாளராக நான் 5 காலம் இருந்து விட்டு தலைமை செயலாளராக வந்தோடனே அவர் திமுக ஆதரவா இருப்பாரோன்ற ஒரு இடத்துல அவர் சாய்குமார் போட்டாங்க. சாய்குமார் அப்பழுக்கற்ற ஒரு அதிகாரி. அவர் பழிவாங்கப்பட்டார் 5 ஆண்டு காலம். ஏன்னா அது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியின் செயலாளராக இருந்தால் ஒரே காரணத்துக்காக 5 ஆண்டு காலம் பந்தாடப்பட்டார். அந்த அதிகாரிக்கு தூக்கி தலைமை செயலாளர் போட்டோன்னே கையில வாழை எடுத்துக்கிறார், அடி பின்னி எடுக்கிறார். இப்போ ஒருத்தனையா எங்க புகார் வந்தாலும் உடனே உடனே ரைடு 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 ரைடு. திமுக அச்சத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா அச்சத்துல தான் இருக்கு. ஏன்னா டிஜிபியும் அவங்க வேண்டாத அவர்களால் பகிர்ந்து கொள்ளப்பட்ட டிஜிபி இருக்காங்க. திமுக ஃபேவரபிளா பண்ணணும்னா ஃபேவரபிளா பண்ண மாட்டார், பாஜக ஃபேவரபிளா பண்ண மாட்டார், மனசார ஃபேவரபிளா நடப்பார். சீஃப் செக்ரட்டரி அதே மாதிரி அப்பழுக்கு இல்லாத ஒரு மனிதர். அவர் நேர்மையா தேர்தல் நடத்தினா திமுக பம்பாச்சே. அவங்க சொல்றபடி மாவட்டம் பகுதி செயலாளர், பொறுப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் அவங்க சொல்ற பேச்சு கேட்கணுமே. இத்தனை நாள் கேட்டு தான் வந்தாங்க. கடன்னு மாத்திட்டாங்க. அடுத்த பகுதி டேவிட்சன் தேவாசீர்வாதம். அவர் நோன் அஸ் டிஎம்கே பர்சன். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது, அது தப்பு கிடையாது. மொத்தத்தில் ஒரு கட்சி லாயல்டி. அவருக்கு சந்தீப் பிட்டல போட்டாங்க. பாரதி கேள்வி கேட்கலாம், என்னங்க எல்லாம் பண்ணியாச்சு, சென்னை இப்ப தாம்பரம் கமிஷனர் மாத்திராங்க, திருச்சி கமிஷனர், மதுரை கமிஷனர் மாற்றி மதுரையில் அபிஷேக் தீக்ஷித் போட்டிருக்காங்க. பர்ஃபெக்ட் நார்த் இந்தியன் ஆபீசர். ஏன்னா மதுரையில தான் எப்போ தேர்தல் கலவரம் அதிகமா நடக்கும் உங்களுக்கு தெரியும். லோகநாதன் அந்த திருப்பரங்குன்றம் மேட்டர்ல இன்வால்வ் ஆகி ஒரே சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், மதுரை பெஞ்சு கிஞ்ச் எல்லாம் போயிட்டு வந்ததுனால சரி அவரை மாத்திட்டு அபிஷேக் தீக்ஷித் ஸ்ட்ரிக்ட் மேன். தீக்ஷித்ங்கிற பேருக்கு முடியாது, தர்ம சந்தனையோட நடக்கிற முடிவர். அவரை தூக்கி போட்டாங்க. எல்லா கடத்திலும் சுற்றி ஒரே கடையில் முடியும். அருணை ஏன் மாற்றவில்லை? அருண் சொல்லிட்டாரா, எல்லாத்தையும் எடுத்து காமிச்சாரா, நான் மத்திய அரசாங்க பணிக்கு போக விரும்புகிறேன். எப்பவுமே தமிழ்நாட்டுல ஒரு அரசாங்கம் தேர்தலை சந்திக்கும் பொழுது அந்த அரசாங்கத்தில் பதவியில் இருந்த அனைவரும் மத்திய அரசாங்க பணிக்கு போய்விடுவது வழக்கம். இது இவரை மட்டும் சொல்லு, எல்லாருமே போயிடுவாங்க. ஏடிஎம்கே பீரியட் முடியும் பொழுது 40 அதிகாரிகள் மத்திய அரசாங்கம் போயிட்டாங்க. ஏன்னா திமுக வரும் தெரியும், தமிழ்நாட்டில் மாத்தி மாத்தி வரும். திமுக இருக்கிற அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்திய அரசாங்க பணிக்கு போகணும்னு துடிக்கிறாங்க. ஆனா மத்திய அரசாங்கம் எடுக்க தயாரா இல்லை. டிஎம்கே எடுத்த கட்ட பேர் எடுக்க தயாரா இல்லை. அதனால என்ன ஆச்சு, ஒரு பெண் அதிகாரி எடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல போட்டாங்க. கடைசியில பார்த்தா அவன் டிஎம்கேவோட அதிகாரின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால கைவிட்டாங்க. அதனால மத்திய அரசாங்கம் எடுக்கிறதால இவர் அப்படியே கொடுத்துட்டாரு, கேட்ல கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி நான் செயல்பட விரும்புறேன், மத்திய அரசாங்கத்துக்கு போறேன், மத்திய அரசாங்க பணிக்கு போறேன். மத்திய அரசாங்க பணிக்கு போறேன்னு ஒரு விருப்பப்பட்டவர் எப்படியும் மாத்தாங்க. மத்திய அரசாங்க பணி வந்துடும் நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, மத்திய அரசாங்கத்தோட ஆர்டர் வரல, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மொத்தம் ரீஷஃபிளிங் ஆஃப் தி ஆபீசர்ஸ் தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு தான் நடந்திருக்குன்னு சொல்லு, முழுமையா நடக்கப்படவில்லைன்னு சொல்லு, ஓரளவுக்கு நடத்தப்பட்டிருக்கு.
இது அண்டர்ஸ்டாண்டிங்கா என்ன நமக்கு தெரியல. ஆனா முக்கியமான தலைமை செயலாளர் டிஜிபி மாத்தின வரைக்கும் சந்தோஷம் எடுத்துக்கலாம். ஓகே சார். நீங்க வந்து அண்ணாமலை வந்து இந்த தேர்தல் ஆணையத்தோட விவகாரமா தான் வந்து டெல்லிக்கு போனார் அப்படின்னு நீங்க சொல்றதுல இருந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயத்துல அவர் அண்ணாமலை வந்து டெல்லிக்கு போனதுக்கு வேற என்ன காரணம் ஏதாவது இருக்கலாமா? ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் இப்ப நடக்கிற பிரச்சாரத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க? சோ இது வந்து தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் நடக்கிற ஒரு போர் அப்படின்னே வந்து இங்க வந்து ரொம்ப அழுத்தமா ஸ்டாலின் சொல்றாரு. சோ டெல்லி அதை எப்படி பாக்குது? டெல்லி வந்து இந்த போரை எப்படி கொண்டு போறது? எலெக்ஷன் கமிஷன் கௌதரம் மட்டுமே அண்ணாமலை கூப்பிட்டு தான் நான் கருதல. எலெக்ஷன் கமிஷன் மேட்டர் ஒன் ஆஃப் த மேட்டர்ஸ் டிஸ்கஸ். தேர்தல ஜெனரலா பொதுவா எப்படி நடத்தலாம், எப்படி அண்ணாமலையிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டுதான். என்ன உங்க ஆதரவாளர்கள்லாம் வந்து பாஜக வறுத்தெடுக்கிறாங்களே, உங்களோட ரசிகர்கள் பட்டாளம். அண்ணாமலை சொன்னாரா, நான் எங்கேயாவது அவங்கள எழுத சொல்லி சொன்னேன்னு சொல்லுங்க. இல்ல பேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், சோசியல் மீடியால உங்க ஆதரவாளர் பாஜகவை தாக்குறாங்களே, அதுக்கு நான் என்ன பண்ண சொல்றீங்க? நான் போய் ஒரு வீட்டுக்கா போய் எழுதாது. நான் தான் பொதுவா அறிக்கை கொடுத்தேன். என்னோட ரசிகர்கள்லாம் பாஜகவுக்கு வேலை செய்யணும், பாஜகவை ஏமாற்றக்கூடாது, தேர்தல் என்பது வரும் போகும், நீங்க வந்து பாஜக உழைச்சி பாஜக வெற்றி தேர்தல்னு சொல்லிட்டேன். இதுக்கு மீறி என்னோட ரசிகர்கள் கட்சிக்காரனா தான் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். என் ரசிகர் பட்டாலும் அவனுக்கு கட்சிக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க யாரோ தப்பான இல்ல எங்களுக்கு ஐடி விங்ல இருந்து வந்ததுன்னாலும் ஐடி விங்ல என்னை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். நான் மனசாட்சி உள்ள போலீஸ் அதிகாரி, முன்னாடி ஒன்று சொல்லி பின்னாடி ஒன்று சொல்ல மாட்டேன். ஆகவே இந்த கூத்தை நீங்க நம்பாதீங்க. அப்படியே எனக்கு ஆதரிச்சா எழுதுனா கூட, பிஜக திட்டி எழுதுனா கூட, சோசியல் மீடியா என் கையில இல்ல. வார் ரூம் எங்க கையை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் எந்த வார் ரூம் வச்சுக்கல, எதுவும் வச்சுக்கல. உங்க வார் ரூம் வச்சு கண்ட்ரோல் பண்ண பாருங்க. நீங்க தான் வார் ரூம் கிரியேட் பண்றீங்க, புதுசா ஒரு வார் ரூம் கிரியேட் பண்ணிருக்கீங்க, பிஎன் கோயில் தான் வார் ரூம் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ண பாருங்க. என்ன பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டார். மூணாவது கேட்டாங்களா, கூட்டணி எப்படி போகுதுன்னு கேட்டாங்களாம். ஜெல்லாலன்ற மாதிரி சொன்னாலும். ஏன்னா அவர் சொல்றான் அமமுகவும் அதிமுகவும் ஒரே பிரச்சாரம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் நிதின் நவீனோ அமித்ஷாவோ எடப்பாடி கூப்பிட்டு டிடிவி தினகரன் பிரச்சாரம். எல்லாமே ஒரு ஆதி காரணம். அண்ணாமலையோட டெல்லி விசிட்டுக்கு அப்புறம் தான் பல்வேறு தமிழ்நாட்டு அரசியல்ல என்டிஏ தூக்கத்துல எழுதுறதுக்கு காரணம்னா அண்ணாமலையோட டெல்லி விசிட்டுக்கு அப்புறம் டிடிவி தினகரனும் எடப்பாடி ஒரே இதுல பேசுறது, அவங்க இவரு போறது. ஏன்னா முதல்ல இவர் தோல்வி அவர் போக மாட்டேன், அவர் தோல்வி போக மாட்டேன்னாங்க. ஜெல்லா இருந்தது. பாஜகவுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கவே இல்லை. ஏதோ அடுத்த வருஷம் தேர்தல் மாதிரி விட்டாங்க. அமித்ஷா கூப்பிட்டு வாங்குன்னு வாங்கினாரும். பியூஷ் கோயல போய் நீ சென்னைக்கு தேர்தல் முடிய வரைக்கும் டெல்லி பக்கம் வராத, 23 வரைக்கும் சென்னையிலேயே சொல்லி அவருக்கு வந்து சேமேஸ்வரர் ஒரு வீடு எடுத்து கொடுத்துட்டாங்க. அவர் டெய்லி இப்ப நிர்மலா வீடு ரெண்டுக்கு எடுத்துட்டாரு. இப்ப அவர் வந்து டெய்லி வானதி சீனிவாசன் போய் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு, எல்முருகன் கேம்பெயின் பண்றாரு, முக்கியமான தரலாம் கேம்பெயின் பண்ண போறாரு. அண்ணாமலையும் வானதிக்கு எல்முருகன் கேம்பெயின் பண்ணிருக்காரு. அண்ணாமலை போன பிறகு என்டிஏ சூடு பிடிச்சதானா கண்டிப்பா சூடு பிடிச்சுன்னு சொல்ல முடியும். பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. அதுல ஒரு சில விவரங்களை பத்தி நம்ம பேசிருக்கோம். நல்லது சார். இப்ப தேர்தல் சூடு வந்து என்டிஏ சைடுல சூடு பிடிக்குது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த சைடு வருவோம். ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கோல்டு வார் அது என்ன ஆகும்? அது எப்போ வந்து ஏதாவது தேர்தலுக்கு முன்னாடி தீருமா? ராகுல் வந்து தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு வருவாரா? காங்கிரஸ் அதை எதிர்பார்க்குதா? இன்ஃபேக்ட் திமுக அதை எதிர்பார்க்குதா? என்ன நடக்குது? பாண்டிச்சேரியில பல்லிழிச்சு போச்சு. சாரி டு சே தட். ஸ்டாலின் வந்து ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணாராம் ராகுல பாக்குறதுக்கு. ராகுல் வந்து தனி ஃபிளைட் பிடிச்சி வேற கேட் வழியா போயிட்டார். ராகுலம் சொல்லப்பட்டது கூட்டா பிரச்சாரம் பண்ணலான்னு. வேர் இஸ் இந்தி கூட்டணி பாண்டிச்சேரின்ற வார்த்தை கேட்டாரா ராகுல். ஏன்னா ஒரே எல்லாம் ஆட்சிக்கு எதிர போட்டி போட்டாங்க, அது வேற விஷயம். இந்தி கூட்டணி கிடையாது பாண்டிச்சேரியில, எதுக்கு கேம்பெயின் பண்ணணும்? தமிழ்நாட்டுக்கு ஒரு சொல்லி பார்க்கலாம். பாண்டிச்சேரியிலேயே ராகுலும் ஸ்டாலினும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாத பொழுது தமிழ்நாட்டுக்கு ராகுல் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை. ஏன்னா அவருக்கு இந்த முதல்லேருந்தே இந்த கூட்டணி விருப்பம் இல்லை. இந்த கூட்டணி அமைச்சது அவங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் ஒரே காரணத்தால அவர் பாட்டு ஒன்றும் பதில் சொல்லாம போயிட்டார், கடந்து போயிட்டார். ஆனா இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள்லாம்
ராகுல் எப்போ வருவாரு, பிரியங்கா எப்போ வருவாரு காத்துட்டு இருக்காங்க. 10 நாள் தான் தேர்தல் முடிச்சு கண்ணது வந்து கண்ணத்தால பறந்து போயிடும் தேர்தல். அவர் எஸ்பிஜி செக்யூரிட்டி, என்எல்சி செக்யூரிட்டி. அவர் வரதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணோம், செக்யூரிட்டி கொடுக்கணும், செக்யூரிட்டி டீட்டெயில் எல்லாம் பண்ணோம். எந்த முன்னேற்பாடு நடந்தா தெரியல. பாண்டிச்சேரி 15 நாளைக்கு முன்னாடி என்எஸ்ஜி வந்து பாத்துக்கிட்டு கேம்பெயின் பண்றாரு. ஏன்னா அவர் ஹை செக்யூரிட்டி இதுல இருக்காரு, அவரு ப்ராஃபிட்ல இருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் அது எந்த நடவடிக்கையும் இல்லை, போலீஸ் கம்யூனிகேஷன் வரல, அதுவும் வரல. ஸ்டாலின் சொன்னா காங்கிரஸ் கேண்டிடேட் ராகுல் நம்ம என்னால ஜெயிச்சு வச்சு காட்ட முடியும், அது அவரோட தன்னம்பிக்கை காட்டுறது. சொன்னா ராகுல் வந்துதான் காங்கிரஸ் கேண்டிடேட் ஜெயிக்கணும்னு இல்ல, நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன். ஆனா காங்கிரஸ்காரர்கள் சுணங்கி போயிருக்காங்க. என்ன காரணம்னா, ராகுல் வராட்டியும் நான் ஜெயிக்க வைப்பேன்னு ஸ்டாலின் சொன்னா கூட, ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் போட்டியில தொகுதியில போய் பர்சனலா சூப்பரைஸ் பண்ண போது இல்லை. அந்த மாவட்ட செயலரை கூட பாத்து கொண்டு வர, அந்த மாவட்ட செயலர் அடுத்த லெவலில் கூட பாத்துக்க, அடுத்த லெவல் பாத்துக்காம போயிட்டான்னா கதை கந்தல். இப்பவே பல திமுக காங்கிரஸ் கேண்டிடேட் சொல்றாங்களாம், எங்களை கவனிச்சிங்களா? கவனிக்கல, உங்க தலைவர் தான் ஸ்டாலினுக்கு ஃப்ரெண்ட் ஆச்சு, போன் பண்ணி பேசி கேம்பெயின் பண்ணி ஓடி போட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், வேளச்சேரியில் இருக்கிற திமுக கேண்டிடேட் எல்லாம் அசன் மௌலான காங்கிரஸ்காரனுக்கு ஓட்டு போடாம மயிலாப்பூர்ல வந்து தாவேலுக்கு வாக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மயிலாப்பூர் திமுக, வேளச்சேரி காங்கிரஸ் நான் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற இந்த மாதிரி பல்வேறு காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள்ல திமுக காரர் பக்கத்து தொகுதியில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ராகுல் வந்தா கூட ஜெயிக்க முடியுமா, ராகுல் இல்லாட்டி ஜெயிக்க முடியுமா, 28 போயிடுமா, 1-2 ஜெயிக்குமா, எதுவுமே தெரியல. சோ அந்த பிணக்குங்கிறது இணக்கமா இல்ல, இன்னும் அது ஒரு மாதிரி கோல்டு வாரால ஓடிட்டு இருக்கு. ஸ்டாலின் என்ன சொல்றாரா, நான் வந்து பிரதமர் கேண்டிடேட்டா முதல்ல அனௌன்ஸ் பண்ண ராகுல, வேற இந்தியால யாருமே பேசல, என்ன போய் இந்த மாதிரி பட்டாரு. ராகுல் சொல்றாங்க, எங்க அம்மாட்ட தானே கூட்டணி போட்டீங்க, எங்க அம்மா தேர்தல் கூப்பிடுங்க, நான் எதுக்கு வரணும், எனக்கு இந்த கூட்டணி சம்பந்தம் கிடையாது. பிரவீன் செக்ரட்டரி சொன்னாங்க, பிரவீன் டோன்ட் டாக் அபவுட் தமிழ்நாடு டு மீ, டோன்ட் டாக் அபவுட் தமிழ்நாடு. எப்படியா போட்ட ஜெயிச்சா ஏன்னு ஆல்ரெடி பண விவகாரங்கள் அந்த இந்த சண்டைகள் தான் நடந்தது. அவருக்கு வந்து யாராவது தமிழ்நாடு காங்கிரஸ்ல பணம் வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதை டோஸ்ல விட்டுருக்காரு. சொன்னாங்க நிக்கர் கெட்டு போங்க தமிழ்நாடு. என்ன ஒரு அன்பார்ச்சுனேட் ஆகி போச்சுன்னா, தமிழ்நாடு இஸ் நாட் இன் த ரேடார் ஆஃப் போத் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி. அமித்ஷா மோடி எல்லாம் ஏதோ வரதாம தெரியல, ஒண்ணும் சரி அது இன்ஃபர்மேஷனே இல்லை. ஏன்னா பாண்டிச்சேரி முடிஞ்சோடனே தமிழ்நாட்டுக்கு வரதா இருந்தது. இப்ப வார் ஒரு காரணமா இருக்கலாம். 2-3 சீஃப் மினிஸ்டர் வந்தாங்க, பட்னாவிஸ் வந்தாரு, அதான் சீஃப் மினிஸ்டர் வந்தாரு, ராஜஸ்தான் வந்தாங்க. வேற ஒன்றும் பெருசா யாரும் கேம்பெயினுக்கு வந்ததா தெரியல. பியூஷ் கோயல் ஓரளவுக்கு ஹிந்தி இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஸோ 2 தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டை கை கழுவி விட்டனவா என்றால் அதற்கு விடை ஆம் என்று கூறுவது கடினம் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ விஜய் வந்து 2 நாள் முன்னாடி என்ன ஒரு பெரிய விஷயத்த காங்கிரஸ் சைட்ல இருந்து தூக்கி போட்டார்னா, அவர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற போது கூட அவர் அதை பத்தி வாயை திறக்கல. ஆனா இப்ப பிரச்சாரத்துல சொல்றாரு உண்மையான காங்கிரஸ் தன்னோட தான் இருக்கு அப்படின்னு. அது காங்கிரஸ் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கான பதில சொல்லியிருக்கு. ஸோ உண்மையான காங்கிரஸ் வந்து எங்க இருக்கு? காங்கிரஸ் ஒண்ணு இருக்கா, முதல்ல சீனமா போய் கிடக்குது. இப்போ அகில இந்தியா லெவல்ல கர்நாடகாவும் 1-2-3 மாநிலங்கள். இப்ப கர்நாடகா தெலுங்கானா விட்டா வேற எங்கேயுமே ஆட்சியில் இல்லை. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் சுத்தமா இல்லை. அவர் என்ன மீனிங்ல சொல்லிருக்காருன்னா, காங்கிரஸ் எங்கூட இருக்கிறதுங்கிறது மீனிங் நான் கூட செக் பண்ணேன். காமராஜர் எங்கூட இருக்காரு, காமராஜர் இருக்கும் இடமே காங்கிரஸ் இருக்கும் இடம். அவர் பண்ணா சொல்லிருக்காரு, காமராஜர் இருக்குமே காங்கிரஸ் இருக்க இடம். எங்கூட காமராஜர் இருக்காரு, உங்க கூட காமராஜர் இல்ல, நீங்க திமுக வேலை போயிட்டீங்க, காமராஜ் எங்க கிட்ட வந்துட்டார், எங்க கூட காமராஜர் இருக்காரு, காங்கிரஸ் இருக்குன்ற அர்த்தத்துல சொல்லியிருக்காரு. ஆனா அவர் அது டீட்டெயிலா சொல்லல. அப்புறம் ஒரு தலைவர்கிட்ட கேட்டேன், தாவேக தலைவர்கிட்ட, ஐயோ எங்க தலைவர் இப்படிதான் பேசுவாருங்க, ஷார்ட்டா பேசுவாருங்க, புரிஞ்சு கோத்துக்கிட்டு அதை சரி பண்ணி பார்த்தாதான் நமக்கு புரியும், எங்களுக்கு தெரியும் அவர் என்ன பேசினாரு, இதான் பேசினாரு. இப்போ தாவேக்கா என்ன செய்ய போறது நீங்க கேட்டீங்க. தாவேக்கா கூட்டணி அமைக்கல, விட்டாச்சு, கூட்டணி வேணா தனியா போட்டி போட்டுட்டாங்க.
எனக்கு தெரிஞ்சு சென்னையில வந்து ஒரு 8-10 தொகுதியில ஜெயிக்க வாய்ப்பு இருக்கின்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 தொகுதியில செகண்ட் பிளேஸ் வரும், ஒரு 10, 8, 6 தொகுதி ஜெயிக்க விடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 20-30 கணக்கு 40-50 கூட போகுமான்னு தெரியல. ஹங் அசம்பிளி வந்ததுன்னா விஜயோட தயவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது. அது திமுக ரூல்ட் அவுட். திமுகவோட போய் கூட்டணி அமைச்சாருன்னா அவர் லைஃபே கட்டுப்படும். அதுக்கு பாஜக பெட்டர்னு ஆகிப்படும். திமுக தான் கொள்கை எதிரி, கோட்பாடு எதிரின்னு சொல்லிட்டு அவர் வச்சுக்க முடியாது. விஜய் கூட்டணி வைக்கிறதா இருந்தா அதிமுகவோட பாஜகவோட தான் கூட்டணி வைக்க முடியும். சோ அப்ப அவர் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி கூட்டு வச்சீங்கன்னா மைனாரிட்டி வாக்கு வராம போகலாம், அது வராம போகலாம், இது வராம போகலான்ற ஒரு பேச்செல்லாம் எழும். தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த தேர்தலுக்கு 4 வருஷம் இருக்கு, 2029, 3 ஆண்டு காலம் இருக்கு. சோ அதுக்கு 3 ஆண்டு காலம் துணை முதலமைச்சராவது நிறைய காரியங்கள் பண்ணிட்டாருன்னா அது வந்து மக்களோட மனதை மாற்ற முடியும்னு நினைக்கிறதுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. சோ அமித்ஷாட்ட சொல்லி அமைச்சாலும் தேர்தல் முடிவு பிறகு நம்ம கூட்டணி பத்தி பேசலாம். போஸ்ட் போல் அலையன்ஸ், நாட் ப்ரீ போல் அலையன்ஸ், போஸ்ட் போல் அலையன்ஸ். இஸ் தி ஓபன் ஃபார் போஸ்ட் போல் அலையன்ஸ்னா சார்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் இஸ் ஓபன் ஃபார் போஸ்ட் போல் அலையன்ஸ் பிகாஸ் he needs power. He realizes he needs power. But to get that power, he doesn't want to compromise on alliance. தனியா போட்டி போடுறாரு. எனக்கு என்னோட ஸ்ட்ரெங்க் நான் பாத்துக்கணும். ஏன்னா 2 சாய்ஸ். தனியா போட்டு ஆட்சி பிடிக்க முடிஞ்சதுன்னா நம்ம எனக்கு 50 சீட் 60 சீட்டு போய் அதிமுக பிஜேபி சொல்லணும், ஆட்சி பிடிச்சிருவேன். ஆட்சியை பிடிக்காட்டி கூட நான் 2வது 3வது இடத்துல வந்து 50-40 சீட்டு பிடிச்சேன்னா ஆட்சி யார் அமைக்கணுங்கிற தீர்மானம் மற்ற இடத்துல நான் இருப்பேன். எப்படியுமே I don't lose by going alone. I don't lose by going, I'm winning by losing by going alone. அந்த ஸ்டாண்ட் ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுத்துட்டார். ஏன்னா பிஜேபியோட போனா அந்த மைனாரிட்டி ஒர்க்லாம் வராது, மைனாரிட்டி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணாலும் அப்புறம் அதுக்கு அடுத்த தேர்தல் வரைக்கும் பாத்துக்கலாம், அதுக்குள்ள மைண்ட் மாறிடும் அப்படின்னு எண்ணத்துல இருக்காரு. ஸோ விஜய் இஸ் ஓபன் ஃபார் போஸ்ட் போல் அலையன்ஸ் நான் கேள்விப்பட்ட விஷயம். ஆமா, ஏன்னா இப்ப அந்த சிபிஐ வழக்கு நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அவர் வந்து விஜய் வந்து பாஜகவை நேரடியா வந்து தாக்கவும் இல்லை இப்ப சமீப காலமா அந்த பிரச்சாரங்கள்ல. ஸோ அதனால நம்ம என்ன நடக்க போறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நடுவுல இன்னைக்கு ஜனநாயகன் படம் வந்து வெப்ல வந்து ஃபுல்லாவே லீக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து யார் இது பின்னாடி இருக்காங்க? இது வந்து ஒருவேளை வந்து விஜய்க்கு எதிராக இருக்கிறவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, இல்லையே விஜய் தரப்புலயே வந்து தன்னுடைய கொள்கையெல்லாம் ஏதாவது ஒரு வகையில மக்களை போய் சேரட்டும் அப்படின்னு லீக் பண்ணிருப்பாரா? என்ன நடந்திருக்கு? நீங்க சொல்ல 2ல ஒரு பாசிபிலிட்டி உண்டு. அதுல வந்து விஜய் ரிலீஸ் பண்றது அதிகம். ஏன்னா சென்சார் போர்டு வந்து அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாது. இப்ப காப்பி வந்து 2 பேர்ட்ட தான் இருக்கு. விஜய் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு காப்பி இருக்கும், சென்சார் போர்டுல ஒரு காப்பி இருக்கும். சென்சார் போர்டு இஸ் நாட் பிஜேபி. சென்சார் போர்டு வந்து யூடியூப்ல போய் போட்டு பண்ணுமான்னா அது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர். அது எனக்கு தெரியல அது பாசிபிலிட்டியான்னு. ஏன்னா நாளைக்கு ஏதாவது கோர்ட்ல வீட்டுல போச்சுன்னா எங்கே லீக் ஆச்சு கண்டுபிடிச்சா வச்சுக்கோ, சென்சார் போர்டு பண்ணுதுன்னா சுப்ரீம் கோர்ட் கீழ்ச்சி எடுத்துரும். சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி இல்ல, இப்ப கீழ்ச்சி எடுக்கிறது அபிஷியல்ஸ் எல்லாம். இப்போ சென்சார் போர்டு அதிகாரிகள் தயங்குவார்கள். ஏன்னா தமிழ்நாடு மட்டுமே அவங்களுக்கு முக்கியம் இல்லை, ஜானேஷ்குமாருக்கு ஆல் ஓவர் இந்தியா பாத்துக்கிறாரு. சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணுமானா டவுட்ஃபுல். விஜயிடமிருந்து ஏதாவது திருடி கொண்டு போய் பண்ண முடியுமானா அதுவும் டவுட்ஃபுல். ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டார், அது அவருக்கு தெரியும் லைஃப் அண்ட் டெத்னு. ஸோ கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் வராது என்ற முடிவுக்கு வந்த விஜய் எப்படியாவது மக்களிடம் கொண்டு சேர்க்கலாம் என்ற முறையில் ரிலீஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியாதுங்க யாரோ ரிலீஸ் பண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் கருத்து. ஓகே சார். ஸோ இப்போ பாமக பக்கம் நம்ம வந்தோம்னா ராமதாஸ் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து கேஸ் போட்டாரு, இந்த மாம்பழ சின்னத்தை நீங்க முடக்கணும் அப்படின்ட்டு. அந்த கேஸை வந்து தள்ளுபடி செஞ்சிருச்சு. இதோட பின்னணி என்ன? மாம்பழம் போச்சு, வாழைப்பழம் போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான். இது என்ன பிரச்சனைன்னா கோர்ட்டுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அப்பா பையன் சண்டை, மாமனார் மருமகள் சண்டை, மருமகள் நாத்தனார் சண்டை, இது பல்வேறு குடும்ப சண்டை தான். இது ஒன்றும் கொள்கை அளவுல ஒன்றும் பெரிய கிடையாது. ஏன்னா அன்புமணியை ப்ரமோட் பண்ணதே பெரிய ஐயா ராமதாஸ் தான். அவர் மந்திரி ஆக்கி அழகு பார்த்து எம்பி ஆக்கி ராஜ்யசபா. இன்ஃபேக்ட் ஒரு தேர்தலையும் கூட்டணி கட்சிகளோட பேசும்போது வைக்கிற முதல் டிமாண்டு என் பையனை ராஜ்யசபா எம்பி ஆக்கணும். அது ஒரே ஒரு கொள்கை தான்.
ஆனா அன்புமணி சொல்ற மாதிரி ஜி.கே. மணி உள்ள புகுந்து குடும்பத்தையே கெடுத்து குட்டிச்சவராக்கி ஃபேமிலியை ஸ்பிளிட் பண்ணி விட்டு அவர் பையனுக்கு எம்எல்ஏ சீட் வாங்கிட்டு ஜம்முன்னு போயிட்டார். டிஎம்கே போய் சேர்ந்தா அந்த டிஎம்கே போய் ஜாயின் பண்ணுவான்றாங்க, நமக்கு தெரியல. சோ அபிஷியல் டிஎம்கே அன்றிலிருந்து இன்று வரை சின்னம், கொடி, ரெக்கக்னிஷன் எல்லாமே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் இருக்குது. அந்த மாமழ சின்னம் அவருக்கு தான் சொந்தம். இனிமேல் அப்பீல் போய் 10 நாளுக்குள்ள ஜெயிச்சு வர்றதெல்லாம் கஷ்டம். இது உணர்ந்த ராமதாஸ் 30 சீட்ல சசிகலாவோட போட்டி போடுறாரு. அது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு தெரியல. சோ இந்த தேர்தல் முடிஞ்சு அன்புமணி ஒரு 10 சீட்டை ஜெயிச்சார்னா அப்பாவிடம் இருக்கும் மிச்சம் மீதி தொண்டர்களும், ஏன்னா அங்க இருந்து யூஸ் சொல்லிடுமே, கட்சியும் கிடையாது, கொடியும் கிடையாது, சின்னமும் கிடையாது, சிம்பலும் கிடையாது, நீங்க நம்ம வன்னியர் சங்கமா நடத்த போறீங்க, எல்லாம் அன்புமணி பக்கம் வந்துருவாங்க. அன்புமணி டேக் ஓவர் த பார்ட்டி. அப்பா ஓரம் கட்டிட்டு சிங்கானி அப்படிதான் பண்ணார். பாம்பேல பையன் வந்து அப்பா ஓரம் கட்டு பையன் கம்பெனி எடுத்து போட்டான். அந்த கம்பெனி எடுத்துட்டு போனா இது ஒரு கம்பெனி தான், இந்த கம்பெனி பையன் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்பா ஓரம் கட்டி ஓரம் எடுத்துருவாங்க. அப்பாவோட சேர்ந்து அக்காவையும் ஓரம் கட்டுவார், அவங்க சம்பந்தியும் ஓரம் கட்டுவார், எல்லாரையும் ஓரம் கட்டி வச்சிருவார். So Anbumani will be the future leader of PMK. He is already the leader. He will continue to be the leader of PMK. ஓகே சார். இப்போ பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. ஸோ இதுலலாம் இந்த கருத்து கணிப்புல முக்காவாசி கருத்து கணிப்பு தாவேக்காவுக்கு வந்து ஒரு 2-4 சீட் தான் கொடுக்கறது. ஆனா நீங்க இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க பேசுற போது உங்க கருத்துப்படி அவங்களுக்கு வந்து ஒரு 8 சீட்டுக்கு மேல நீங்க சொன்னீங்க. உங்களுடைய கருத்து கணிப்புக்கு வந்து பின்னணி என்ன? அந்த கருத்து கணிப்பெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், கருத்து கணிப்பு என்பது தமிழ்நாட்டில் ஃப்ராட் ஆகி போச்சு. ஐ ஒர்க் ஃபார் ஒபாமா டீம் when I was in US. இந்தியன்ஸ் ஃபார் ஒபாமா டீம்ல ஒர்க் பண்ணேன் as a hobby, not as a politician. அப்போ வந்து ஐ லேர்ன்ட் அபவுட் சீஃபாலஜி. அதுக்கு முன்னாடி இந்துவில் நான் வேலை செய்யும் போது டாக்டர் ஜி பாலச்சந்திரன், இந்தியா ஃபர்ஸ்ட் சீஃபாலஜிஸ்ட், இந்தியாவோட முதல் சீஃபாலஜி 89 எலெக்ஷன்ல அவர் கூட இருந்து வேலை செய்யற ஒரு அனுபவம் கிடைச்சது. சாம்பிள் சர்வே பண்ணி அதை வந்து பர்ஃபெக்டா பண்ணி, அவர் கமலா ஹாரிஸோட மாமா. ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன், டாக்டர் ஜி பாலச்சந்திரன் was now in Delhi, retired, settled down, is about 85 now. அந்த மாதிரி சீஃபாலஜிஸ்ட் இந்தியாவில கிடையாது. மேட்டுவளைய பார்த்து 2 பேருக்கு போன் பண்ணி இவர் தான் ஜெயிப்பான்ட்டு போடுறது தான் சீஃபாலஜி ஆகி போச்சு. எல்லா பத்திரிகையும் ஃபாலோ பண்ணுது. ஆனா பெருவாரியான சி ஓட்டர், இந்தியா டுடே, ஆனந்த விகடன், துக்ளக்கு, ஜூனியர் விகடன், குமுதம், இந்த மாதிரி பிரபலமான பத்திரிகைகள் அந்த வேலையை பண்ணாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு நியாயமா இருக்கணும். ஆனா சர்வேல பர்ஃபெக்டா பண்ணி சாம்பிளிங்ல மிஸ்டேக் வந்து அவங்க வேற பண்ணி சொல்ல முடியாது. ஆனா இந்த சர்வேக்களுக்கும் தேர்தல் முடிவுகளுக்கும் என்றைக்குமே சம்பந்தம் இருப்பதில்லை. என்றைக்குமே சம்பந்தம் இருப்பதில்லை. ஜெயலலிதா ஜெயிப்பானாங்க, ஜெயலலிதா தோத்துருக்கா. கலைஞர் ஜெயிப்பானாங்க, ஜெயலலிதா ஜெயிச்சிருக்கா. சோ எக்ஸிட் போல் ஓரளவுக்கு, அது கூட முழுமையா இல்லை, ஓரளவுக்கு கணிக்கப்படலாம். ஆனால் இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் நீங்க அமெரிக்கா மாதிரியா பண்றீங்க. அமெரிக்காவில் எவ்ரிடே ஒப்பீனியன் போல், அந்த பிரசிடென்டோட மூடு, பிரசிடென்டோட ஸ்பீச், பிரசிடென்டோட ஆக்டிவிட்டி எல்லாமே ஒப்பீனியன் பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டீமே இருக்கு, சிஸ்டம் இருக்கு. இங்க சிஸ்டமே கிடையாது. 4 பேரை போன் பண்ண வேண்டியது, இவருக்கு எனக்கு அவனை பிடிக்குமா, அவன் ஜெயிப்பான் எழுது, இவன் பிடிக்குமா, அவனை ஜெயிப்பான் எழுது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா மக்கள் அதை மதிக்கிறானான்னு கேட்டீங்கன்னா எவனும் மதிக்கிறது இல்லை. அது வாஸ்தவம் தான். அது வந்து யாருக்கு சாதகமாக வருதோ அவன் கை தட்டுவாங்க, யாருக்கு சாதகமாக வரல அவன் அன்ஃபேவரபிள்வாங்க. இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஒப்பீனியன் போல்ல விஜய் கொடுக்கப்பட்ட 2-3 வாக்குகள் வந்து அவங்களோட மைண்ட் செட்டை காட்டுறது. மாணிக்கம் தாக்கூரே சொல்லிட்டார் விஜய்க்கு 40 சீட் வரும்ன்ற மாதிரி, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில், எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. ஸோ ஒரு காங்கிரஸ்காரே சொல்லும் பொழுது ஒரு பத்திரிகை நடத்துற சர்வேக்கு இது கூட தெரியாம போயிடும். ஸோ இந்த சர்வேக்கள்லாம் வந்து எனக்கு முழு அளவு திருப்தியான்னு கேட்டீங்கன்னா திருப்தி இல்லைன்னா சொல்லுது. அது எக்ஸிட் போல் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும். சர்வேக்கெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு அமெரிக்க அளவுக்கு நம்ம வந்து முன்னுக்கு வரலன்னு தோன்றும். ஓகே நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு பரபரப்பான தேர்தல் சூழலில் நிச்சயமாக பிரகாஷ் சுவாமியை சந்திப்போம். அவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி சார், வணக்கம். நன்றி. வணக்கம், நன்றி.